Taste the Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்திலிருந்த ஆக்கிரமிப்புகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் இடித்து அகற்றினர். அரசாங்கம் மாற்று இடம் வழங்காமலேயே வீடுகளை இடித்ததால் குடும்பத்தோடு நடுத்தெருவில் நிற்பதாகவும், மாற்று இடம் வழங்கவில்லை என்றால் தீக்குளிப்போம் எனவும் அந்த பகுதி மக்கள் கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுரேந்தர் இணைப்பில் இருக்கிறார். சுரேந்தர், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த திருவாபூரில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணியம் திருக்கோயில் அமைந்துள்ளது. நாளுக்கு நாள் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலை இந்த கோயில் அன்னதான கோட மண்டபத்தின் அருகே கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 5 வீடுகள் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்பு வருகின்றனர். இந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றிட வேண்டும் என அறநிலைத்துறை அறிவுறுத்த நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்தனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றுமாறு அறநிலைத்துறைக்கு சாதகமாக கடந்த மாதம் 11ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனைத் இன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படும் என அறநிலைத்துறை சார்பில் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடங்கியது. முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் வாகனம் உள்ளிட்டவை வரவழைக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் தொடங்கின. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பொருட்களை எடுத்து வெளியே வந்த நிலையில் ஜேசிபி, இட்டாச்சி எந்திரங்கள் உதவியுடன் வீடுகளை அதிகாரிகள் இன்று இடித்து அகற்றினர். 5 வீடுகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்ட பின்னர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த வீடுகள் இடித்து அகற்றியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையில் கண்ணீர் வடித்தனர். கடன் வாங்கி வீடுகளை கட்டி இருப்பதாகவும், மாற்று இடம் கூட ஒதுக்கீடு தராமல் வீடுகளை இடிப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். குடும்ப அட்டை, ஆதார், மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் இந்த முகவரிக்கு அரசு கொடுத்துள்ளதாகவும், ஆனால் தற்போது இதனை ஆக்கிரமிப்பு வெளியேற்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். மாற்று இடம் ஒதுக்கீடு தராவிடில் தீக்குளித்து உயிரிவிடுவதாக தவிர வேறு வழியில் என பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். தொடர்ந்து வீட்டில் இருந்து வெளியே அகற்றப்பட்ட பொருட்களை டிராக்டர்கள் உள்ளிட்ட வாகனங்களில் ஏற்றி சென்று பொதுமக்கள் செல்லும்படி ஈடுபட்டனர். உரிய இழப்பீடு மற்றும் மாற்று இடம் ஒதுக்கீடு தர வேண்டும் என வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். Taste the Daily.